என் கட்சிக்கு நான் ஒர்க் பண்றேன். யாருடைய ஒர்க் வந்து நல்லதா இருக்குதோ மக்கள் ஏத்துக்க போறாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். எங்க தலைமை தான் வந்திருக்காரு. யாருடைய பணி வந்து தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்குதுன்னு மக்கள் பார்ப்பாங்க. நாங்க வந்து சும்மா கட்சி தமிழக கட்சிக்கு வரல. நாங்க 20 வருஷமா நாங்க வந்து மக்கள் இருக்கிற பயணத்தை நாங்க வந்திருக்கோம். உங்க அரசியல் என்னன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது தெரியும். எங்களுக்கு தெரியாம நாங்க வரல. நாங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. எல்லாருமே படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்க. முக்கியமா தற்கொலைன்றீங்களே, உண்மையாவே நீங்க தான் தற்கொலை. நாங்க தற்கொலை இல்லை. சாதாரண ஒரு இளைஞர்களை பார்த்து பயப்படுறீங்களே, உண்மையான தற்கொலை நீங்க தான், நாங்க கிடையாது. அதாவது தயவு செஞ்சு இந்த நிர்வாகிகளை மிரட்டுறதும் இந்த நிர்வாகிகளை துன்புறுத்துறதும் இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கட்சி பணியை செய்யுங்க. உங்களுடைய கட்சி பணியை செய்யுங்க. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வருவாங்க. இன்னைக்கு சேலத்துல பாத்தீங்களே, ₹1 தரல தளபதி எங்க போறான்னு சொல்லுவீங்க. ஒரு கூட்டமே கூடி தளபதி வர வைக்குது. அதுதான் எழுச்சி, அதுதான் அன்பு, அதுதான் பாசம். தெரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரிப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 நாள் முன்னாடி வந்து எங்களுடைய மாவட்ட இந்த சேப்பாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்ப இந்த களப்பணி செய்ய ஆரம்பிச்சோமோ அப்போதுல இருந்து தொடர்ந்து ஒரே பிரச்சனை தான். காரணம், நம்ம எல்லாமே ஒரு இளைஞர்கள். தளபதி ஒரு பட்ட சொல்லுவாரு, வெளியே போய் கேட்டீங்கன்னா, அதாவது இந்த நாட்டுக்காக ரத்த சிந்தர்கள் யாரும் போய் கேட்டீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கேட்டீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு. அந்த இளைஞர்கள் ஒரு வார்த்தை கேட்டாலே திராவிட முன்னேற்றம் பதறுது. அது யானே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நிர்வாகிகளுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பூத்துல வேலை செய்ய விடாத, லோக்கல்ல வேலை செய்ய விடாத. நாங்க போய் ஒரு சொந்தக்கார வீட்டு போனாலும் சரி, பக்கத்துல வந்துடுறாங்க. போன தூக்கிங்க, எங்க போறீங்க கேக்குறாங்க. போயிட்டு ஒரு கடை டீ சாப்பிட்டாலும் சரி, ஒரு 100 போலீஸ் வந்துடுறாங்க. எங்க போறீங்க கேக்குறாங்க. சார் நான் டீ சாப்பிட்டு எங்கேயும் போல. அந்த மாதிரி நிர்வாகிகளை ஃபுல்லா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ செய்யற நிர்வாகிகளை தயவு செஞ்சு மக்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மக்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 5 வருஷம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கொள்ளடிச்ச பணத்தை ஃபுல்லா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020